السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون. صدق الله العليم. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் ரமலான் மாதத்தினுடைய முதலாவது நோன்பை நோற்று அதை முழுமைப்படுத்திவிட்டு இரண்டாவது நோன்புடைய ஆரம்பமாக தராவீஹ் தொழுகையை தொழுதுவிட்டு நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய இந்த அமலை ஏற்றுக்கொள்வானாக. கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லுகின்றான், அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, உங்களுக்கு ஒரு சோதனை ஏற்பட்டால், ஒரு கஷ்டம் ஏற்பட்டால், ஒரு சங்கடம் ஏற்பட்டால், காலு நீங்கள் சொல்லுங்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹு தஆலா இந்த வசனத்துக்கு மேலுண்டான வசனத்திலே அல்லாஹ் சொல்லுவான், وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. உங்களுக்கு அல்லாஹு தஆலா ஆட்சியாளர்களை கொண்டோ அல்லது நோயை கொண்டோ உங்களுக்கு பயத்தை உண்டாக்கி அல்லாஹ் சோதிப்பான், அல்லது பசியை கொடுத்து அல்லாஹ் உங்களுக்கு சோதிப்பான். வனகுஸின் மினல் அம்வால், உங்களுடைய பொருளாதாரத்திலே குறைவை ஏற்படுத்தி, நான் சம்பாதிக்க ஆரம்பித்த காலம் முதல் இதுவரை நான் யாரிடமும் கடன் வாங்கியது கிடையாது. அப்படி கடன் வாங்காமல் இருந்த எனக்கு அல்லாஹ் இப்போது பொருளாதாரத்தில் குறைவை ஏற்படுத்தி அதன் மூலமாக 100 ரூபாய், 1000 ரூபாய், 10,000 ரூபாய், 1,00,000 என்பதாக கடன் வாங்கி இப்போது நான் கடனாளியாக இருக்கின்றேன். எனக்கு பொருளாதாரத்திலே குறைவு ஏற்பட்டுவிட்டது. அந்த பொருளாதார குறைவை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான். வனப்சின், இன்னும் உயிரை அல்லாஹு தஆலா எடுப்பதின் மூலமாக அல்லாஹ் சோதிப்பான். வஸ்ஸமராத், இன்னும் பழங்களிலே அல்லாஹு தஆலா குறைவை கொடுப்பதின் மூலமாக அல்லாஹ் சோதிப்பான். இப்படியெல்லாம் அல்லாஹு தஆலா சோதிப்பான் என்பதாக சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுவான், வபஷ்ஷிரி ஸாபிரீன், பொறுமையாளர்களுக்கு சுப செய்தி, முஃமின்களுக்கு சுப செய்தி. பொறுமையாளர் என்று சொன்னால் யார் பொறுமையாளர்? இதா அஸாபத்துஹும் முஸீபா, அவர்களுக்கு இப்படி ஏற்பட்ட அந்த சோதனைகள் வருகின்ற பொழுது அதை அவர்கள் மனதால பொருந்திக் கொண்டு பொறுமையாக இருந்து இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லிவிட்டால் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சுப செய்தி சொல்லுகின்றான், நன்மாராயம் சொல்லுகின்றான். உங்களுக்கு நன்மை நடக்கும், உங்களுக்கு அருள் நடக்கும். இப்படிப்பட்ட முஃமின்களுக்கு அல்லாஹ் சுப செய்தியாக சொல்லுகின்றான். இன்னைக்கு நாம் ஏதாவது நமக்கு ஒரு சிரமம் ஏற்பட்டுவிட்டால், கஷ்டம் ஏற்பட்டுவிட்டால் உடனே நாம் அதற்காக கைசேதப்படுகின்றோம், அதற்காக கவலைப்படுகின்றோம், அதற்காக எவ்வளவோ பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக முயற்சி செய்கின்றோம். மாறாக நாம் இப்படி ஒரு கஷ்டம் வருகின்ற பொழுது உடனே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லிவிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அந்த கஷ்டத்தை நீக்கி விடுவான் என்பதாக அல்லாஹு தஆலா தனது திருமறையிலே சொல்லுகின்றார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லுவார்கள், நமக்கு ஒரு கஷ்டம் வந்துவிட்டால், ஒரு துன்பம் ஏற்பட்டுவிட்டால், இதா அஸாப அஹதுக்கும், உங்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டுவிட்டால், காலு சொல்லுங்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹ்விடமே
அல்லாஹுவே நமக்கு உரியவன், அவன்தான் நம்மை படைத்தான், அவன்தான் நமக்கு எல்லா உணவையும் கொடுக்கின்றான், அவன்தான் நம்மை இந்த உலகத்திற்கு அனுப்பினான், மீண்டும் அல்லாஹு தாலா அவன் பக்கமே நாம் திரும்பக்கூடியவராக இருக்கின்றோம் என்ற துவாவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். அது என்ன கஷ்டமாக இருந்தாலும் சரி, அப்படி நீங்கள் ஓதிக்கொண்டால் அல்லாஹு தாலா உங்களுக்கு சுப செய்தியாக நன்மாராயம் அல்லாஹு சொல்லுகின்றான். சொல்லிவிட்டு நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த துவாவை ஓதிவிட்டு அல்லாஹும்ம இந்தக இஹ்தஸபுது முஸீபதி ஃபஅஜுர்னி ஃபீஹா வஅப்தில்ஹு மின்ஹா கைரன். யா அல்லாஹ், எங்களுக்கு ஏற்பட்ட இந்த சோதனையை, துன்பத்தை நாங்கள் பொருந்திக் கொள்கின்றோம், எனக்கு சிறந்த நற்கூலியை இதன் மூலமாக தருவாயாக, இதற்கு பகரமாக எனக்கு நீ ஒரு பகரத்தை தருவாயாக என்று நாம் துவா செய்ய வேண்டும் என்பதாக நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இப்படி ஒரு துவாவை கற்றுக் கொடுத்ததற்கு பிறகு சஹாபாக்கள் என்ன ஒரு சிரமம் ஏற்பட்டாலும், என்ன ஒரு கஷ்டம் ஏற்பட்டாலும் உடனே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்பதாக சொல்லுவார்கள். சஹாபாக்களிலே 2 சஹாபி, கணவன் மனைவி உம்மு சலமா அபு சலமா, இந்த இருவரும் அந்நியராக இருப்பார்கள். மிகவும் கணவர் மீது பாசமுள்ளவர்கள் உம்மு சலமா, மிகவும் மனைவி மீது பாசமுள்ளவர்கள் அபு சலமா. இப்படி இருக்கக்கூடிய சமயத்திலே அபு சலமா, உம்மு சலமாவுடைய கணவர் அபு சலமா இறந்து விட்டார்கள். அவர்கள் இறந்தவுடனே தன்னுடைய மனைவி உம்மு சலமா அவர்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபதி வஹ்லுஃப்னி கைரம் மின்ஹா என்ற துவாவை நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த துவாவை ஞாபகம் வந்து அந்த துவாவை ஓதினார்கள். ஓதிவிட்டு அவர்கள் யோசிக்கின்றார்கள், என்னுடைய கணவரை விட இந்த காலத்தில் யாரும் சிறந்தவர் கிடையாது, ஆனால் நபி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ஓதும்படி நான் ஓதியிருக்கின்றேன் என்று அவர்கள் ஓதிவிட்டு வெயிட் பண்ணுகின்றார்கள். அவர்களுடைய இத்தா காலம் முடிந்தவுடனே நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே அவர்களை பங்கேற்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட சிறந்தவர்கள் உலகத்தில் யார் இருக்கின்றார்? அந்த நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பெண் கேட்கின்றார்கள். அப்பொழுதுதான் அவர்களுக்கு விளங்கியது, என்னுடைய கணவரை விட மிக சிறந்தவர் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நான் இந்த ஓதிய துவாவின் மூலமாக எனக்கு கணவராக வருகின்றார்கள் என்று அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். எல்லா மக்களுக்கும் சொன்னார்கள். எனவே கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, நமக்கு எந்த ஒரு சிறு கஷ்டம் ஏற்பட்டாலும் உடனே நாம் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்ல வேண்டும். இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியோடு சேர்ந்து ஒரு பிரயாணம் செய்கின்றார்கள். இரவு நேரத்தில் தங்குகின்றார்கள். அப்படி தங்கும் பொழுது விளக்கு ஏற்றி கொண்டு அமர்ந்திருக்கின்றார்கள். அது காற்றினாலோ அல்லது அந்த எண்ணெய் தீர்ந்தோ அந்த விளக்கு அணைந்து விட்டது. அந்த விளக்கு அணைந்தவுடன் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்பதாக சொன்னார்கள். உடனே இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இதற்குமா இன்னா லில்லாஹி சொல்ல வேண்டும்? இந்த துன்பமும் இன்னா லில்லாஹி சொல்ல வேண்டுமா? இது காற்றின் மூலமாக அணைந்து விட்டது அல்லது எண்ணெய் தீண்டதின் காரணமாக அணைந்து விட்டது. இந்த சிறு கஷ்டத்திற்குமா இன்னா லில்லாஹி சொல்ல வேண்டும் என்பதாக இக்ரிமா கேட்ட பொழுது நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது கூட ஒரு முஃமினுக்கு அல்லாஹ் அருளாக வைத்திருக்கின்றான். இது ஒரு சின்ன கஷ்டம் ஏற்படுகின்ற பொழுது கூட அவன் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்பதாக சொன்னான் என்று சொன்னால், அவனுக்கோ அவனுடைய பரம்பரைக்கோ அவனுடைய உம்மத்திற்கோ அல்லாஹு தஆலா அதைவிட சிறந்ததை கொடுப்பான் என்பதாக சொன்னார்கள். அன்னைக்கு எல்லாம் சஹாபாக்கள் வழக்கு ஏற்றினார்கள். ஆனால் இன்னைக்கு நாம் மின் விளக்கு ஏற்றிருக்கின்றோம். அல்லாஹ் நமக்கு அந்த வழக்கை விட சிறந்த வழக்கை இன்னைக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த துவாவின் பரக்கத்தால் அல்லாஹ் நமக்கு இன்னைக்கு மின் விளக்கை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான். இது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு நபி அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த சமயத்திலே நபியுடைய கட்ட விரலிலே ஒரு முள் குத்திவிட்டது. அந்த முள் குத்தியவுடன் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்பதாக சொன்னார்கள்.
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்னமோ ஏதோ என்பதாக சொல்லி ஓடி வந்து பார்க்கின்றார்கள். நபியுடைய கட்டவரலில் முள் குத்தி ரத்தம் வருகின்றது. லேசாக ரத்தம் அது பொரிந்து கொண்டிருக்கின்றது. இதை பார்த்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சிரித்து கொண்டு சொன்னார்கள், இந்த ஒரு காயத்துக்குமா இன்னா லில்லாஹ், இந்த சிறிய முள்குத்தலுக்குமா இன்னா லில்லாஹ் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள். அப்போ நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹு சொன்னார்கள், இது சிறு காயமாக இருக்கின்றது, நாம் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்பதாக சொல்லாவிட்டால் அல்லாஹ் அதை பெருங்காயமாக ஆக்கிவிட்டால் என்ன செய்வது? அந்த சிறு குத்தலின் மூலமாக ரத்தம் பீரித்து வந்துவிட்டால், அதன் மூலமாக உடலிலே அதிகம் சோர்வு ஏற்பட்டுவிட்டால், அதன் மூலமாக உடலுக்கு ஆரோக்கியம் கோளாறு ஏற்பட்டுவிட்டால் என்ன செய்வது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிக்கு சொன்னார்கள். இப்படி அல்லாஹு தாலா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லியிருக்கின்றானே, அது ஒருவர் இறந்து விட்டால் மட்டும் சொல்லுவது கிடையாது. எந்த ஒரு சிறிய கஷ்டம் வந்தாலும், நம்முடைய செப்பலுடைய வாறு கலந்தி கொண்டாலும், செப்பலுடைய வாறு அருந்து விட்டாலும், நம்முடைய கால் தடுக்கி விட்டாலும், நம்முடைய உடலிலே ஏதாவது ஒரு சோர்வு ஏற்பட்டாலும், தலைவலி ஏற்பட்டாலும், எந்த ஒரு சிறிய கஷ்டமாக இருந்தாலும் நாம் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்ல வேண்டும். அப்படி சொன்னோம் என்று சொன்னால் அல்லாஹு தாலா அதற்கு பகரத்தை அல்லாஹு தாலா கொடுப்பான். நாம் பாக்கெட்டிலே பணம் வைத்திருக்கின்றோம், அந்த பணம் தெரியாமல் நம்முடைய போனை எடுக்கின்ற பொழுது அந்த போனோடு ஒட்டி கீழே விழுந்து விட்டது, காணாமல் போய்விட்டது, அல்லது சாவி காணாமல் போய்விட்டது, வாகனத்தை பூட்டிவிட்டு சாவியை பாக்கெட்டில் போட்டோம், பாக்கெட்டுடைய ஓட்டையின் காரணமாக சாவி கீழே விழுந்து தொலைந்து விட்டது. இப்படி ஏதாவது ஒரு சின்ன கஷ்டம் ஏற்பட்டாலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்பதாக சொன்னோம் என்று சொன்னால் அல்லாஹு தாலா அதைவிட சிறந்ததை அல்லாஹு தாலா நமக்கு தருவான். அதைவிட சிறந்ததை தருவதாக அல்லாஹ் சுப செய்தியாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லுகின்றான். அது மட்டுமல்ல, ஒரு முசீபத்துக்காக மட்டும் நாம் இந்த துவாவை ஓதுவதல்ல, ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கு நினைக்கின்றோம், அந்த நல்ல காரியத்தை செய்ய முடியாமல் தவிந்து போனாலும் கூட அதற்கும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்பதாக சொல்ல வேண்டும். சயீத் இப்னு முஸய்யப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தொழுவதற்காக பள்ளிவாசலுக்கு வருகின்றார்கள். ஜமாத்துடைய தொழுகை முடிந்துவிட்டது. அவர்கள் வருவதற்கு முன்னால் அவர்கள் பள்ளிவாசலுடைய வாசலிலே கால் வைக்கின்ற பொழுது இமாம் சலாம் கொடுத்து விட்டார்கள். அவர்கள் உடனே சத்தமாக சொன்னார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்பதாக சொன்னார்கள். ஏன்? அது நல்ல அமல். ஜமாத்தோடு ஒரு தொழுகையை தொழுதுவிட்டோம் என்று சொன்னால் 27 மடங்குடைய சவாபு கிடைக்கின்றது. அதிலும் இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒரு பரலான தொழுகையை தொழுதம் என்று சொன்னால் 70 பரலுடைய சவாப் என்று சொன்னால் 70 பரலு 70 27ஆல் பெருக்கினால் எவ்வளவு சவாபுகள் கிடைக்குமோ அந்த சவாபை இழந்து விட்டோமே என்பதற்காக வேண்டி இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்பதாக சொன்னார்கள். ஒரு நல்ல காரியம் செய்ய தொடங்கினார்கள். அந்த நல்ல காரியத்திற்கு செய்ய முடியாமல் தடுங்கள் வருகின்ற பொழுது கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்பதாக ஓத சொல்லியிருக்கின்றார்கள். இன்னைக்கு நாம் அந்த துவாவை எத்தனை பேர் ஓதிக்கொண்டிருக்கின்றோம்? அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா ரப்பனா தகப்பல் மின்னா ரப்பனா லா துஸிக் குலூபனா, இப்படி ரப்பனா ரப்பனா என்பதாக 40க்கும் மேற்பட்ட துவாவை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றார். இது எல்லாம் நபிமார்கள் செய்த துவா. இந்த துவா எல்லா துஆக்களையும் கடந்ததுதான் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற துவா இருக்கின்றது. இது நமக்கு முன்னால் வந்த அந்த சமுதாய மக்களுக்கு அல்லாஹ் கொடுக்கவில்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய சகோதரர்கள் அவர்கள் கணத்திலே போட்டுவிட்டு தன்னுடைய தகப்பனாரிடம் சட்டையை காட்டி அவர் ஓனாய் சாப்பிட்டு விட்டது, நாங்கள் விளையாடி கொண்டிருக்கின்ற பொழுது, நாங்கள் வேட்டையாடி கொண்டிருக்கின்ற பொழுது என்னுடைய சகோதரை யூசுஃபை ஓனாய் சாப்பிட்டு விட்டதாக சொன்னார்கள். அப்பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யா அசஃபா யா அஸ்மா யா அஸ்மா அலா யூசுப் என்பதாக சொன்னார்கள். அதாவது யூசுஃபின் மீது எனக்கு ஏற்பட்ட கைசேதமே என்பதாக சொன்னார்கள்.
அவர்களுக்கு அல்லாஹு தாலா இந்த துவாவை கொடுத்திருந்தால், இந்த துவாவை அவர்கள் சொல்லியிருந்தால் அல்லாஹு தாலா யூசுஃபை அவர்களுக்கு மீட்டு கொடுத்திருப்பான். சீக்கிரத்தில் மீட்டு கொடுப்பது மட்டுமல்ல, அவர்களுக்கு அல்லாஹ் சிறந்ததை அல்லாஹ் கொடுத்திருப்பான். அப்போ அல்லாஹு தாலா இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய நம்மவருக்கு அல்லாஹ் மிக பெரிய அருளாக அல்லாஹ் கொடுத்திருப்பது தான் இந்த இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற துவா. எனவே கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, நமக்கு எந்த ஒரு கஷ்டம் ஏற்பட்டாலும், அது பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, பயமாக இருந்தாலும் சரி, பசியாக இருந்தாலும் சரி, எல்லா கஷ்டத்திற்கும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று ஓதினோம் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த கஷ்டங்களை, அந்த நோய்களை, அந்த பசியை அல்லாஹ் போக்கி அல்லாஹ் நமக்கு சிறந்ததை அல்லாஹு தாலா தருவான். எனவே கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து சோதனைகளை விட்டும், இந்த நாட்டில் ஏற்படக்கூடிய அனைத்து முசீபத்துகளை விட்டும் நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதிகமாக இந்த துவாவை ஒவ்வொரு நாளும் அதிகமாக நாம் ஓத வேண்டும். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நமக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்கள் எல்லாம் எல்லாவற்றுக்குமே இந்த துவாவை ஓத வேண்டும். அல்லாஹு தாலா அந்த பாக்கியங்களை எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி